ஹாய் டியர் பேரண்ட்ஸ். இப்போ நம்ம பேசிக்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட குட்டீஸ்க்கு டீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பார்ட் 1 பார்ட் 2ன்னு நான் போட போகிறேன். நீங்கள் ஒவ்வொன்றையும் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணி வைக்கிறேன். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்பர் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். அந்த நம்பர் சிஸ்டமில் ப்ரைம் நம்பர், காம்போசிட் நம்பர்ஸ்னு 2 நம்பர்ஸ் இருக்குது. அது என்ன ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா, ப்ரைம் நம்பர்ஸ்னால் இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது என்ன 2 ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, இப்போ 7ன்னு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 7 நீங்கள் எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியும்னா 1ஆல் டிவைட் பண்ண முடியும், 7ஆல் டிவைட் பண்ண முடியும். இட் செல்ஃப் 7ஆல் டிவைட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இட் செல்ஃப் அப்படிம்போம். ஸோ 1 and 7 இந்த 2 நம்பர்ஸால் மட்டும்தான் இந்த 7ங்கிற நம்பரை டிவைட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது. அனதர் எக்ஸாம்பிள் 13ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ 13 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 13 எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியும்னா 1ஆல் டிவைட் பண்ண முடியும், நெக்ஸ்ட்டு 13ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ இந்த 2 நம்பர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு டிவைட் பண்ண முடியும் 13. ஸோ அதனால் இதுவும் என்ன, ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன, தே ஹாவ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ், 1 and இட் செல்ஃப். நான் இப்போ 100 வரைக்கும் உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் நம்ம எழுதுவோம். அதில் நான் கொஞ்சம் எழுதுறேன், நீங்கள் ஹோம் ஒர்க்காக மீதி எல்லாத்தையும் பண்ணிடுங்க. 2, 3, 5, 7, 11, 13 தீஸ் ஆர் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ். பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிடுங்க. புரியுதா ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்னு? சரி, நெக்ஸ்ட்டு டாபிக் காம்போசிட் நம்பர்ஸ். காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த ப்ரைம் நம்பர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது இல்லாமல் இருக்கிற மீதி எல்லா நம்பர்ஸுமே காம்போசிட் நம்பர்ஸ். எக்ஸப்ட் ப்ரைம் நம்பர்ஸ், ஆல் த நம்பர்ஸ் ஆர் கால்டு காம்போசிட் நம்பர்ஸ். அதாவது மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். ப்ரைம் நம்பர்ஸ்னால் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். காம்போசிட் நம்பர்ஸ்னால் மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் காம்போசிட் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் 4ங்கிற நம்பர் எடுத்திருக்கேன். அந்த 4ங்கிற நம்பர் எதாலெல்லாம் டிவைட் ஆகும்? ஃபஸ்ட்டு 1ஆல் டிவைட் ஆகும், நெக்ஸ்ட்டு 4ஆல் டிவைட் ஆகும். அப்புறம் வேறு என்ன நம்பரால் டிவைட் பண்ணலாம்? 4 2ஆல் டிவைட் பண்ணலாமா? 2 2s are 4ன்னு வந்துடும். அப்போ 2ஆலையும் நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ 4ஓட ஃபேக்டர்ஸ் என்ன, 1 2 4. ஸோ அப்போ மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதனால் 4ங்கிறது என்ன, காம்போசிட் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு 8 எடுத்துக்கலாம். 8ம் அதே மாதிரி தான், 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், 8ஆல் டிவைட் ஆகும். அப்போ மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன, அது காம்போசிட் நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 1ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ங்கிறது நெய்தர் காம்போசிட் நார் ப்ரைம். காம்போசிட் நம்பரும் கிடையாது 1ங்கிறது, அது ப்ரைம் நம்பரும் கிடையாது. ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் என்ன அப்படின்னா, இப்போ 1 ப்ரைமும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. 2ங்கிறது ப்ரைம் நம்பர், 3ங்கிறதும் ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் அப்படிங்கிறது என்ன, 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா அதோட சிம்பிள் கேபிட்டல் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு பேர் என்ன, நேச்சுரல் நம்பர்ஸ்னு அர்த்தம். அது 1 2 3ன்னு நீங்கள் படிக்கிறீங்களா, அந்த 1லேருந்து ஸ்டார்ட் ஆனால் அது பேர் நேச்சுரல் நம்பர்ஸ். இதே 0லேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா 0 1 2 3ன்னு ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது. இதோட சிம்பிள் என்ன, W. நேச்சுரல் நம்பர்னால் என்ன, ஹோல் நம்பர்னால் W. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ் அப்படின்னா இசட்னு சொல்லுவோம். இன்டீஜர்ஸ்னால் என்ன, 0, இங்கே 1 2 3. அதே மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸ் -1 -2 -3 எக்ஸட்ரா. ஸோ தீஸ் ஆர் ஆல் இன்டீஜர்ஸ். அதில் இந்த 1 2 3ன்னு சொல்கிறோம்ல, இது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். -1 -2 -3 அப்படின்னு சொல்கிறது எல்லாமே என்ன, நெகட்டிவ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரேஷ்னல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னாவே எப்போதுமே என்ன பார்ப்போம், P/Qங்கிற ஃபார்மில் இருக்கும், அதாவது ஃப்ராக்ஷன் டைப்பில் இருக்கும். அதுக்கு பேர் தான் ரேஷ்னல் நம்பர்ஸ். இந்த PQ அப்படிங்கிறதெல்லாம் என்னவாக இருக்கும், இன்டீஜர்ஸாக இருக்கும். அதில் இந்த Qங்கிற இந்த டேர்ம் மட்டும் 0ன்னு இருக்கக்கூடாது. அது 0ன்னு இருந்துச்சுன்னா இது வரைக்கும் என்ன, அதை இன்னும் டிஃபைன் பண்ணவே இல்லை, யாருமே அதை பற்றி கண்டுபிடிக்கல. அதனால் Qங்கிறது கண்டிப்பாக 0ன்னு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த Pயும் Qவும் என்னவாக இருக்கணும், கோ ப்ரைம்ஸாக இருக்கணும். அதாவது 2 நம்பருமே ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும். ஸோ இதுதான் கண்டிஷன் ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கு. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னா டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல்ஸ்னு சொல்லுவாங்க. டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல்ஸ்.
டெர்மினேட்டிங் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு நம்பரை எடுத்து டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3/2 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3/2 எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 2ஆல் 3 டிவைட் பண்ணினா 1.5ன்னு முடிஞ்சிடும். அப்போ இது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால இது பேர் டெர்மினேட்டிங். இது பேர் என்ன? டெர்மினேட்டிங். இப்போ ரெக்கரிங் அப்படின்னா என்னென்னா 2/3 எடுத்துக்கிறோம். 2/3 3ஆல் 2 டிவைட் பண்ணால் 0.666 6 வந்து என்ன ஆகும்? அப்படியே ரெக்கரிங் ஆகிட்டே இருக்கும். அப்படியே திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். இதனால இதுக்கு பேர் ரெக்கரிங். அப்போ ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? P/Qங்கிற ஃபார்மில் இருக்கும். அதில் P and Q ஆர் இன்டீஜர்ஸு, Q not equal to 0, P and Q ஆர் கோப்ரைம்ஸு. அப்புறம் இன்னொரு என்ன? டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல்ஸ். டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன? அப்படியே ரேஷ்னலுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் டெசிமல்ஸ். அதாவது இப்போ √2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட வேல்யூ வந்து 1.41421 எக்ஸட்ரா இன்னும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ரெக்கரிங்னா என்ன? சேம் டேர்ம்ஸ் வரவே வராது. அப்படியே அது பாட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி √3யோட வேல்யூவும் முடியாது. 1.732ன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் என்ன? நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் டெசிமல்ஸ், அதாவது இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். ஓகேவா? லாஸ்ட் ஒன் வந்து ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னா காம்பினேஷன் ஆஃப் ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் தான் ரியல் நம்பர்ஸ். இதோட இது வந்து நொட்டேஷன் என்ன? கேபிட்டல் ஆர்னு பார்த்தீங்கன்னா அது என்ன? ரியல் நம்பர்ஸ். அதாவது நம்ம பார்த்த இப்போ அவ்வளோ நம்பர்ஸும் எல்லாமே என்ன? ரியல் நம்பர்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? இன்றைக்கி கிளாஸ் புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு வந்து அடிஷன் சப்ராக்ஷன் பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அடிஷன் சப்ராக்ஷன் எப்படி ஈஸியாக போடுறது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நான் பேரண்ட்ஸுக்கு சொல்லிக் தர போகிறேன். நீங்கள் வந்து உங்களோட குட்டீஸ்க்கு சொல்லிக் கொடுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ.